இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை ஆவடி அடுத்த அண்ணாமலை நகர் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் 40 வயதான பிரகாஷ். இவர் காய்கறி மார்க்கெட்டில் மூட்டை தூக்கும் தொழிலாளியாக இருந்து வருகிறார். இவருடைய மனைவி 36 வயதான சத்யா. இவர்களுக்கு 16 வயதில் ஒரு மகன் மற்றும் 14 வயதில் ஒரு மகளும் இருக்கிறார்கள். இந்த நிலைமையில்தான் பிரகாஷுக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதாக சத்யாவுக்கு சந்தேகம் இருந்துள்ளது. இதனால் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில்தான் சம்பவத்தன்று பிரகாஷ் வேலையை முடித்துவிட்டு மதிய உணவு சாப்பிடுவதற்காக வீட்டுக்கு வந்தபோது 2 பேருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது மனைவி சத்யா, நீ வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருப்பது எனக்கு தெரியும் என்று பிரகாஷிடம் சொல்லியிருக்கிறார். அப்போது மனம் உடைந்து போன நிலைமையில் காணப்பட்ட சத்யா படுக்கை அறைக்கு சென்று தற்கொலை செய்து கொண்டார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த கணவன் பிரகாஷ் தன்னுடைய மகனுக்கு தொலைபேசி வாயிலாக இந்த தகவலை தெரிவித்துள்ளார். பின்னர் பிரகாஷும் மனமுடைந்து சமையலறையில் தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தாய் தந்தை 2 பேரும் அடுத்தடுத்து தற்கொலை செய்து கொண்டதால் பேரதிர்ச்சி அடைந்த இவர்களுடைய மகன் ஆவடி காவல் நிலையத்தில் இது பற்றி தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் வீட்டின் கதவை உடைத்து பார்த்தபோது பிரகாஷும் சத்யாவும் தனித்தனி அறையில் தூக்கில் பிணமாக தொங்கிக் கொண்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து ஆவடி காவல்துறையினர் 2 பேருடைய உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குடும்ப தகராறில் தம்பதிகள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.